Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா SRH vs RCB மேட்ச் நம்பர் 41 IPL 2024 அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம ட்ரீம் டீமை பார்த்தலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து GT vs DC தான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. ஈக்குவலாக போச்சு மேட்ச்சு, கடைசி வரைக்கும் போச்சு. ஸ்டப்ஸ் வந்து ஒரு ஃபீல்டிங்கில் சிக்ஸரை ரஷீத் கான் அடித்த 6 பாலை வந்து உள்ளே தள்ளி விட்டனால அந்த ஃபீல்டிங்னால தான் வந்து DC வின் பண்ண மாதிரி வந்துச்சு. கடைசியில் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ செம்மையான ஃபீல்டிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே DC வந்து ரொம்ப புவராக வந்து அவுட் ஆனாங்க. ஜாக் ஃப்ரேசர் வந்து ஹிட் பண்ணார், பட் வேகமாகவே அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி பிருத்வி ஷாவும் அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்தவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. ரிஷப் பண்ட் தான் கடைசி வரைக்கும் நின்று ப்ளே பண்ணார். ஸோ செம்மையாக ப்ளே பண்ணார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்ஜுரின்னு சொல்ல முடியாது, செத்து பொழைச்சி வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெத் எண்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் இந்த ஃபார்ம்லேயே இருந்தால் நம்மளுக்கு T20 வேர்ல்டு கப்பில் ரொம்பவுமே பயங்கர ஒரு இம்பேக்டாக இருப்பார். ஸோ ஃபுல் ஃபார்மில் இருப்பாருன்னு நம்புவோம். அப்புறம் சகாவும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ட்ரீம் டீமில் வந்துட்டார். சாய் சுதர்சன் ஆஸ் யூஸ்வல் சேஃப் ஆப்ஷன், எப்படினாலும் ட்ரீம் டீமில் வந்துடுவார். டேவிட் மில்லர் ட்ரீம் டீமில். அதே மாதிரி சுக்மன் கில் அதர் வென்யூவில் மறுபடியும் டக் அவுட் ஆகிட்டார். ஸோ அகமதாபாத்தை தாண்டி சுக்மன் கில் வேறு கிரவுண்ட்ஸில் அடிக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஸோ பட் என்னான்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து அவங்க ஒரு 30% நேற்று போட்டிருந்தாங்க கேப்டன் சாய்ஸில். ஸோ எல்லாமே ஒரு சேஃப் கேப்டன், ஃப்ளாப்பு தான். அதே மாதிரி குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும் இந்த கிரவுண்டில் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. அக்ஷர் பட்டேலும் பேட்டிங்கில் செம்மையாக ப்ளே பண்ணார். ரிஷப் பண்ட் அக்ஷர் பட்டேல் சேர்ந்து தான் ப்ளே பண்ணாங்க. ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அது போக விக்கெட்ஸுமே எப்போயுமே குல்தீப் யாதவ் பயங்கர ஃபார்மில் இருக்கார். ஸோ இந்த சீசன்லாம் எப்படினாலும் விக்கெட் எடுத்துறாரு. ஸோ அந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட அந்த வென்யூவில் இருக்க இது வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அவர் வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணனால ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டனாக வந்துட்டார். ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் 88 ரன்ஸ் வந்து சிங்கிள் மேனாக அடித்தார். ஸோ அஸ் யூஸ்வல் இதெல்லாம் சேஃப் தான். ஸோ இம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர் சலாம் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து விக்கெட்ஸ் எடுத்து இம்பேக்டில் வந்தனால அவர் வந்து ட்ரீம் டீமில் வந்துட்டார். அஸ் யூஸ்வல் ரஷீத் கான் சேஃப் தான், 100 அகமது. அதேமாதிரி சந்தீப் வாரியர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. உமேஷ் யாதவோட ரோலை வந்து இன்சிஎல்லில் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்துட்டார். இவர் தான் வந்து DCக்கு பிரேக் த்ரூ கொண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ரிஷப் பண்ட் அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ட்ரீம் டீமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் போயிருக்கு. 6x5 தான், 6x5 தான் வந்திருக்கு. பட் மேட்சை வந்து DC வின் பண்ணிட்டாங்க. GT லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ட்ரீம் டீம் நம்ம பார்த்துடலாம். ரியல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப். இதில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கு, மினி கிராண்ட் லீக், ஸ்மால் லீக்ஸில் வந்து லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸு, GSTயுமே கிடையாது. ஸோ எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸுமே இருக்குது. இதுலேயும் முக்கியமான ஆப்ஷன் ஒப்பீனியன் ட்ரேடிங், ஒரு சூப்பரான ஆப்ஷனை ஏர்ன் பண்ணுறதுக்கு செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஹைதராபாத் வின் பண்ணுவாங்கன்னா எஸ் கொடுத்து ட்ரைட் பண்ணிக்கலாம், இல்லை பெங்களூர் வின் பண்ணுவாங்கன்னா நோ கொடுத்து ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் DC தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு. ஸோ அதை நோட் பண்ணி நீங்கள் DCயில் போட்டுருந்தீங்கன்னா DCயில் வின்னு. ஸோ GT வந்து மேட்ச் க்ளோஸ் காலாக தான் போச்சு, பட் இருந்தாலும் DC வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளேயிங் லெவலில் இருப்பாங்களா, அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நம்ம SR/No சொல்லி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்ஷனு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்னு ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா கர்ல்சன், தினேஷ் கார்த்திக். இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது பேட் கமிங்ஸ் விராட் கோலிகிட்ட வந்து பேசுகிற மாதிரி. என்னன்னா இந்த மாதிரி நான் என் கோச் சொன்னார் விக்கெட் வந்து ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னு விராட் கோலிகிட்ட பேட் கமிங்ஸ் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் அண்ட் SRH கோச் படி வந்து இன்றைக்கும் ஃப்ளாட் விக்கெட் தான். ஸோ அஸ் யூஸ்வல் ஒரு இன்றைக்கி 300 போனது தான் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த 2 பேர் ஓப்பனிங்கு. போகிறவங்கலாம் அடுத்தடுத்து பேட்டிங் வரவங்க ஃபுல்லாக ஹிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. RCB கூட வேறு. RCBயும் ஒன் சைடாக போகணும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பெங்களூர் மேட்ச்லேயே பார்த்தீங்க கடைசி வரைக்கும் கொண்டு போய் தான் லூஸ் பண்ணாங்க RCB. ஸோ அவங்களுமே ஹிட் பண்ணாங்க. ஈக்குவலாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் SRH தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். RCBக்கு இது 220 மேட்ச்சு. இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து 250th மேட்ச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு மைல் ஸ்டோனு. இந்த மைல் ஸ்டோனில் வின் பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம். வின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த மேட்ச்சு. ஸோ நம்ம டீம்ஸ் பார்க்கலாம். ஃபேப் டு பிளேஸ், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, வில் ஜாக்ஸ், கமிங்ஸ், நட்ராஜன், எஸ் தயால், மயங்க் மார்க்கண்டே. ஸோ லெக் ஸ்பின்னுக்கு வந்து விராட் கோலிக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மயங்க் மார்க்கண்டேக்கு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ச்லேயும்
ஒரு லெக் ஸ்பின்னர் ஸ்ரேயாஸ் கோபால் ஐ திங்க் ஏதோ ஒரு லெக் ஸ்பின்னருக்கு தான், ஆமாம் ஸ்ரேயாஸ் கோபால்னு தான் நினைக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு லெக் ஸ்பின்னுக்கு வந்து ஒரு டீமுக்கு எகேன்ஸ்டாக வந்து லெக் ஸ்பின்னுக்கு தான் அவுட் ஆனார். ஸோ இந்த மாதிரி லெக் ஸ்பின்னுக்கும் விராட் கோலிக்கும் பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் டூ பிளஸிஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்றது. பட் விராட் கோலி வந்து மயங்க் மார்க்கண்டே பவுலிங் போடுறப்ப கண்டிப்பாக பேட் கமிங்ஸ் வந்து மயங்க் மார்க்கண்டேவை கொண்டு வருவார் விராட் கோலி பேட்டிங் பண்ணுறப்ப. ஸோ லாஸ்ட் மேட்ச் SRH ப்ளே பண்ணுறப்பையும் மயங்க் மார்க்கண்டே தான் எடுத்தார் சின்னசாமி ஸ்டேடியமில், விராட் கோலியை எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக கொண்டு வருவார். அவர் ஓவரை மட்டும் எப்படியா விராட் கோலி தள்ளிட்டாருன்னா போதும். ஸோ ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் நட்ராஜன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, ஃபேப் டூ பிளஸிஸ், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத், படிதார், மார்க்ரம், வில் ஜாக்ஸ், நட்ராஜன், கமிங்ஸ் வைஸ் கேப்டன். ஸோ பேட்டிங் பிச்சாக இருந்துச்சுன்னா விக்கெட்ஸ் வந்து லோவாக தான் போகும் அப்படின்ற ஃப்ளாட் ட்ராக்கில் யார் வந்து அந்த ஃப்ளாட் ட்ராக்லேயும் விக்கெட் எடுப்பா அப்படிப்பட்ட பவுலர்ஸை மட்டும் தான் நம்ம டீமில் பிக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டீம் தான் இது. ஸோ நட்ராஜன் டெத்தில் போடுவார், ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விக்கெட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் கமிங்ஸ் எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலுமே ஒரு செம்ம மாஸ்டர் மைண்ட்னு சொல்லலாம், எப்படினாலும் விக்கெட் பிக் பண்ணிடுறாரு. கரெக்டாக பாயிண்டில் ஆளை நிற்க வச்சு ஃபீல்டிங் செட் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு, ஒரு மாஸ்டர் மைண்டு. ஸோ எப்படினாலும் அவர் எல்லா மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு கமிங்ஸு. ஸோ அதனால் வந்து நான் கமிங்ஸ் அண்ட் நட்ராஜன் எடுத்திருக்கேன். மிச்சம் எல்லாமே பேட்ஸ்மேன்ஸ் தான். மார்க்கமும் பார்த்தீங்கன்னா 1 down வருவார். ஸோ எல்லாமே பேட்ஸ்மேன்ஸ் தான். வில் ஜாக்ஸ் எல்லாமே பேட்ஸ்மேன் கேட்டகரி தான். ஆல்ரவுண்டில் இருந்தாலுமே பேட்ஸ்மேன்ஸை கன்சிடர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். பவுலிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமிங்ஸ் அண்ட் நட்ராஜன் மட்டும்தான். ஸோ கேப்டன் ஃபேப் டூ பிளஸிஸ், கமிங்ஸ் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கர்ல்சன், தினேஷ் கார்த்திக், டிராவிஸ் ஹெட், லாம்ப்ரார், மார்க்ரம், வில் ஜாக்ஸ், கேமரான் கிரீன். நிதிஷ் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்தார், நல்லாவே பவுலிங் போட்டார். ஸோ கண்டிப்பாக நிதிஷ் ரெட்டிக்கு பவுலிங் சான்சஸ் இருக்குது. அப்துல் சமாத் பேட்டிங்கில் சபாஸ் அகமது வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் செம்மையாக ப்ளே பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ கடைசி வரைக்கும் ஹிட் பண்ணார். ஸோ வந்து அவர் பேட்டிங்குமே சான்சஸ் இருக்குது சப்போஸ் விக்கெட் போனால். அதனால மேலே அபிஷேக் சர்மா இவங்களெலாம் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளாட் ட்ராக் மேபி கொஞ்சம் நம்ம கணிச்ச மாதிரி போகலாம் அந்த மாதிரி இருக்க டீம் தான் அது. ஸோ வில் ஜாக்ஸ் கேப்டனு. ஸோ வில் ஜாக்ஸ் லாஸ்ட் மேட்ச்லேருந்து ஃபார்மில் இருக்கார். வில் ஜாக்ஸ் கேப்டன், சபாஸ் அகமது வைஸ் கேப்டன், புவனேஸ்வர் குமார், சிராஜ் கீழே பவுலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கர்ல்சன், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், வில் ஜாக்ஸ், சபாஸ் அகமது, பேட் கமிங்ஸ், நட்ராஜன், சிராஜ், எஸ்தயார். இது வந்து ஒரு பவுலிங் ஃபேவரட் டீமு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை தான் வந்து நான் கேப்டன் அண்ட் வைஸாக கொடுத்துருக்கேன். மயங்க் மார்க்கண்டே, கரண் சர்மா. ஸோ மயங்க் மார்க்கண்டே கேப்டன், கே சர்மா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, ஃபேப் டூ பிளஸிஸ், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, படிதார், வில் ஜாக்ஸ், கமிங்ஸ், ஃபெர்கூசன், மயங்க் மார்க்கண்டே. கேப்டன் அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் படிதார். அதாவது எப்படி எடுத்திருக்கேன்னா, ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து கேப்டன் வைஸி கொடுத்துருக்கேன். மேலே வந்து விராட் கோலி, ஃபேப் டூ பிளஸிஸ், டிராவிஸ் ஹெட்டை விட இவங்க பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு, அடிக்கிற பாலெல்லாம் 6க்கு வெளியே அடிக்க தான் பார்க்குறாரு. டிராவிஸ் ஹெட் கூட ஃபோர்ஸ் அடிக்கிறாரு, கொஞ்சம் நிறையா ஃபோர்ஸ் போகுது டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஸோ ஆனால் பட் அபிஷேக் சர்மா அடித்த 6 தான் அடிக்கிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14 பால்ஸில் 40 கிட்டத்தட்ட ஃபாஸ்டஸ்ட் 50 அடிக்க வேண்டியது அவுட் ஆகி மிஸ் பண்ணிட்டார். ஸோ பயங்கரமான ஹிட் பண்ணிகிட்ருக்காரு ஓப்பனிங்கில், நல்லா கான்ஃபிடென்ஸாகவும் இருப்பார். ஸோ அதனால் வந்து அவர் கேப் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி டிராவிஸ் ஹெட் ஃப்ளாப் ஆனால் அது சான்சஸ் கிடையாது. பட் ஆனால் அபிஷேக் சர்மா லாஸ்ட் வரைக்கும், அதாவது இன்னும் அதிக பால்ஸ், வெறும் 15 பால்ஸ் தான் ப்ளே பண்ணுறாரு அதிகபட்சம். ஸோ லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 பால்ஸ் தான் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இன்னும் பால்ஸ் போனால் இன்னும் ஒரு ரன் அதிகமாக அடிக்கலாம். ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். அதனால் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், தினேஷ் கார்த்திக், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, படிதார், லாம்ப்ரார், கேமரான் கிரீன், நிதிஷ் ரெட்டி, கமிங்ஸ், நட்ராஜன், மயங்க் மார்க்கண்டே. இது வந்து பார்த்தீங்கன்னா SRHக்கு 1 சைட் டீமு. ஸோ 7-4 ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டூ பிளஸிஸ்லாம் ஃப்ளாப் ஆயிடுவாங்க. ஸோ ஃப்ளாப் ஆகிட்டா மிடில் ஆர்டரில் அதாவது பார்த்தீங்கன்னா படிதார், லாம்ப்ரார், கேமரான் கிரீன், வில் ஜாக்ஸுமே ஃப்ளாப் ஆயிடுவான்ற மாதிரி தான். ஸோ தினேஷ் கார்த்திக் இவங்க 4 பேருமே பேட்டிங்கில் வந்து ஹிட் பண்ணுற மாதிரியும்,
கேமரான் க்ரீன் பவுலிங் போட்டு மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். மிச்சம் எல்லாமே எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் தான். ஸோ ஓப்பனிங் இவங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவங்களே வந்து ஒரு நிறைய நடந்திருக்கு மேட்சஸில். ஸோ இவங்களே வந்து 10 ஓவருக்கு மேலே கொண்டு போயிடுவாங்க, பயங்கரமாக ஹிட் பண்ணி. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கொண்டு போயிட்டாங்க 12 over 13 over கொண்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கேர்ள்சன் தான் வந்து 1 down வருவார். ஏன்னா அவர் தான் 1 down வராரு அந்த மாதிரி போகிற மேட்சஸில். ஸோ 1 down போகிறப்ப அதுக்கப்புறம் அவர் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணி அதிக பாயிண்ட்ஸ் வாங்கிடுற மாதிரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். கேப்டன் வந்து கேர்ள்சன், வைஸ் கேப்டன் நிதிஷ் ரெட்டி. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேர்ள்சன், நேஸ் கார்த்திக், விராட் கோலி, ஃபேப் டு பிளசிஸ், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, படிதார், மார்க்ரம், வில் ஜாக்ஸ், புவனேஸ்வர் குமார், ஃபெர்கூசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வரும். ஏன்னா வந்து நல்ல பேட்டிங் விக்கெட் இருந்தால் பேட் கமிங்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க கோச்சும் அப்படி தான் சொல்லியிருக்காங்களா எஸ்ஆர்ஹெச் கோச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு 10 overs 12 overs மேலே கொண்டு போயிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக கேப்டன் வைஸியாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் வருவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து நான் விராட் கோலி கேப்டனாகவும் ஃபேப் டு பிளசிஸ் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன் இந்த டீமில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேம் டீமில் டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை விட இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பாயிண்ட்ஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பையும் ஃப்ளாட் ட்ராக்கில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களே வந்து நடந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச்சில் வந்து ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 over 12 over 13 overக்கு மேலே கொண்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி போயிட்டால் கேர்ள்சன் தான் பேட்டிங் வருவார். அப்படி இல்லை ஒரு 10 overக்குள்ளே வந்து நல்லா இன்னும் பயங்கரமாக ஹிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பவர் பிளேயில் 5 overல அதிகபட்ச ரன் அடித்த டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் இப்போ தான் ஐபிஎல்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசி கூட தான். ஸோ மார்க்ரம் வருவார். அந்த மாதிரி இவங்க 4 பேரை மட்டும் பிக் பண்ணியிருக்கேன். கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீம்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பேட் கமிங்ஸ் ஃப்ளாட் ட்ராக்னு தான் சொல்லியிருக்காரு. மேபி நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகலாம். லைனப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேபி சேமாக இருந்தால் இதில் இருக்க மேக்ஸிமம் டீம்ஸ் வந்து ஃப்ளாட் ட்ராக்குக்கு தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியுமே ட்ரை பண்ணலாம். நேற்று வந்து உங்கள் டீமில் எத்தனை பேர் ட்ரீம் டீமில் வந்தாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம டீமில் வந்து ஒரு 8 members வந்து ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்மன் கில்லை வந்து கொஞ்சம் ஹோப் பண்ணி கேப்டன் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ரிஷப் தான் வைஸ் கேப்டன். ஸோ சுக்மன் கில்லை கேப்டன் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் சுக்மன் கில் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் இருக்குது, ஆப் லிங்க்ஸ், டெலகிராம் லிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.